இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கழுகு உயரத்திலே கண்மலையின் மேல் பறக்கிற ஒரு பறவையாய் இருக்கிறது. பிரியமோளே, கழுகுகள் செட்டைகளை அடித்து பறந்து அந்த கண்மலையிலே கழுகுகள் தனித்து வாழுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் புது பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். புது வாழ்க்கையை தந்து புது பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமோளே, கழுகுகளை போல உயரத்திலே கண்மலையின் மேலே நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு புது பலனை தந்து கழுகுகளை போல ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.